Watch full episodes on Jio Hotstar. சார், நாங்க இங்க நல்லா தேடி பார்த்துட்டோம். இங்க வேற எதுவுமே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. இத பார்த்தா ஏதோ மம்மி மாதிரி இருக்கு. அட, இது சாதாரண மம்மி இல்ல, கிங்கோட மம்மி. அதனால ரொம்ப கவனமா தான் இதை தோண்டி ஆகணும். ஏன்னா மம்மிக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இப்ப இருட்ட போகுது, மீதி வேலையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அந்த பைக்காரனா நான் உண்மையா பார்த்தனா இல்ல என்னோட பிரம்மையான்னு தெரியலையே. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். எகிப்துல ராஜாக்கள் இறந்தா அவங்க போட்டிருந்த நகையும் சேர்த்து அவங்களோட புதைப்பாங்க. அதனால அந்த தங்கமும் அவங்க கூடவே இருக்கும். அதனால அந்த நகையெல்லாம் எனக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மம்மியை மட்டும் நான் தோண்டி எடுத்தேன்னா நான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். எனக்கு மம்மி கிடைச்சிடுச்சு. ஆஹா, புதையல எங்க காணா? இந்த மம்மியை தூக்குனா கீழே புதையல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தூக்கி பார்க்கலாம். எம்டியா இருக்கு. ஆஹா, அட என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னும் கிடைக்கலையே. இந்த பாக்ஸ்ல எனக்கு கிங் கிடைப்பாரு, கிங்கோட புதையல் கிடைக்கும்னு நினைச்சா வெறும் இந்த துணி தான் கிடைச்சது. இவர் டம்மி கிங்கா இருப்பார் போல இருக்கு. நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? அதுவே தங்கமும் வைரமும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒன்னும் கிடைக்கலையே. இவர் ஏழையன் ராஜாவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். யார் பேசுனது? யார்ப்பா கேள்வி கேட்டது? யாருன்னு கேக்குறேன். யாரு யாரு உன்கிட்ட கேட்டேன். நீ என்ன தேடிக்கிட்டு இருக்க? எழுந்திருக்காத எழுந்திருக்காத. சொன்னா கேளு, தூங்குடா செல்லம். லாலி 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 தூங்க செல்லம் தூங்க. அம்மா அப்பா வந்துருவாங்க. குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவாங்க. தூங்கு செல்லம் தூங்கு. மம்மி, நான் எங்க மம்மியை கூப்பிட்டேன். ஒன்னா இல்ல, என்ன விட்டுடு. பயப்படாத பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை காப்பாத்துறேன். ஆபத்து எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. தம்பி, நீதான் ஆபத்து. மம்மி காப்பாத்துங்க, இல்ல அம்மா காப்பாத்துங்க. என்னதான் ஆபத்துனா அப்ப ஏன் என்கிட்ட உதவி கேக்குற? எப்ப பார்த்தாலும் மம்மி காப்பாத்து சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, நான் என்னோட மம்மி இல்ல, எங்க அம்மாவை கூப்பிடுறேன். இல்ல, மை மதர், என்னுடைய அம்மா, என் அம்மாப்பா. குட் ஒன் குட் ஒன். நான் தான் கிங் ஃபேரோ, எகிப்தோட ராஜா. நீ யாரு? நானா? நான் வந்து சுனந்தாஸ். நான் இப்ப அர்ஜென்ட்டா ஒரு மாரத்தான்ல கலந்துக்க போறேன். அதனால எப்படி ஓடுறேன்னு இங்க இருந்தே பாரு. டாடா. என்ன விட்டுடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம், விட்டுடு ப்ளீஸ். ஓட முயற்சி பண்ண உன்னை நான் கொன்னுடுவேன். இங்க இருந்து உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நாம எந்த வருஷத்துல இருக்க அத சொல்ல. அது வந்து நம்ம 2019 வருஷத்துல இருக்கோம். என்னாச்சு? 4000 வருஷம் ஓடி போயிடுச்சா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவை பிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன். ஆனா என் உடல்நலம் சரியில்லாததுனால என் கதை இங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கு உயிர் கிடைச்சிருச்சு. இப்ப நான் இத சந்தோஷமா கொண்டாடி ஆகணும். மியூசிக்கா? ஆஹா.
டான்ஸ் 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 நல்லா ஆடு, நீ ஆடு. குத்தாட்டம் எப்படிடா போடுறது? நல்லா டான்ஸ் ஆடிட்டேன். இதுக்கு முன்னாடி எலும்பெல்லாம் விரைச்சு போன மாதிரி இருந்தது, இப்பதான் சரியா இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்தியாவோட கிங் யாருன்னு சொல்ல. இந்த காலத்துல எல்லாம் ஒரு கிங்க கிடையாது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிங்க. அவளையா தெருவுக்கு ஒரு கிங்க இருக்காங்க. அதுல சில பேரு புல்லட் ட்ரெயின்ல சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புல்லட் ட்ரெயின்ல சவாரி போறாங்களா? அது என்ன இருக்கும்? அதுல எப்படி போக முடியும் சொல்லு? அது யானையா, ஒட்டகமா, வேற ஏதாவதா? அது எப்படி இருக்குன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது அது ஒன்றும் மிருகம்லாம் கிடையாதுப்பா. இத பாரு, உனக்கு சொல்றதோட தானா புரியும். என்ன நல்லா தெரியுதா? பாரு. இதுதான் அந்த புல்லட் ட்ரெயினா? இதுதான் உங்களுக்கு கடைசி சவாரியா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்க போறேன். வானம் பூமியோட சக்தி எல்லாம் ஒண்ணாகணும். அதுக்கப்புறம் இந்த நாட்டோட ராஜா எல்லாம் அழிஞ்சு போகணும். இந்த பொருள் எனக்கு பயன்படும் போல இருக்கு. ஆனா பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. இன்னைக்கு என்னமோ நாள் ஃபுல்லா மேஜிக்கா பாத்துக்கிட்டு இருக்கனே. முதல்ல வெளியில பார்த்தேன், இப்ப குகைக்குள்ள பாக்குறேன். ஆண்டவா, என்ன மட்டும் காப்பாத்து. புல்லட் ட்ரெயின்ல பாம்பு வைக்கணுங்கிற நம்ம பிளான் அட்ர ஃபிளாப் ஆகணும் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த ஹோட்டலை மட்டும் நான் பாம்பு வச்சு வெடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மும்பையே அப்படியே அதிரி அலாண்டு போயிடுவாங்க. எப்படி இருக்கு பாஸ் என் பிளானு? இங்க பாரு லம்பு, இந்த முறை நீ எந்த தப்புமே பண்ணக்கூடாது, சரியா? மும்பைல நிறைய இடத்துல பாம்பு வைக்க சொல்லி எனக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. முன்னாமுர்ச்சி எதுலயுமே தோல்வி அடைய மாட்டான். இங்க பாருங்க பாஸ், கண்டிப்பா நாம ஃபெயில் ஆக மாட்டோம் பாஸ். நம்ம திட்டம் என்னைக்கும் ஃபெயிலியர் ஆகாது பாஸ். அதை ஏதோ தவறுதலா மாத்தி போட்டுட்டேன். இப்ப கோட்டு மேல கோட்டு போட்டு நான் மறைச்சிட்டு வந்திருக்கேன் பாஸ். இன்னைக்கு நான் கோட்டை கரெக்டா தான் போட்டிருக்கேன், பாத்தீங்கல்ல? இதோ இங்க பாருங்க, நான் டைமரையும் ஆன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது உட்காந்து இந்த கோட்டை கழட்டிட்டு அந்த இடத்துலயே வச்சுட்டு நழுவிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் டப்பு சுப்பு டும்மு தூக்கி அடிச்சிருவோம், பாத்துக்கங்க. இவங்க 2 பேரும் ஷாக்கால் ஃபேமிலி சேர்ந்தவங்களா இருக்காங்களே, ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டாங்க. இபாய்ஸ்கா ஃப்ரீசோ. ஏன் அவன் இன்னும் வெளியில வராம இருக்கா? ருத்ரா, கம், வா போலாம். போலாம். ஆனா முதல்ல ஒரு காமெடி ஷோவை பாருங்க. அந்த ட்ரெயின் பாம்பர் இங்க கூட இருக்கான். நான் அவன் கோட்டோட அவனை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், பாத்தீங்களா? வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். இவ்வளவு நேரம் இவன் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவன் கோட்டை வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் தெரியவே மாட்டேங்குது. டேய், வெளியில வாடா, கோட்டை வச்சுட்டு சீக்கிரம் வா. இவனை விட மாட்டேன். டேய் சீக்கிரம் வாடா, கோட்டை வச்சுட்டு வாடா. ஹலோ, வந்துரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை புடிச்சிட்டு வந்துருங்க. இவன் மாட்டது இல்லாம நம்மளையும் சேர்த்து மாட்ட வைப்பான் போல இருக்கே. பாஸ், இவனோட கோட்டை கழட்டிடலாம். அட முட்டை பசங்களா, கோட்டை இப்ப கழட்டாதீங்கடா. கழட்டினீங்கன்னா அவனோட சேர்ந்து நாமளும் செத்து போயிடுவோம்டா.
ஆ, 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 ஆ. இது என்ன சத்தம்? பா, சீக்கிரம் வண்டியை ஓட்டுங்க. இந்த பாம்பு வெடிக்க இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. 5 4 3 2 பாஸ். அட முனா பாஸ், நம்ம எப்படி எந்த இடத்துக்கு வந்தோம்? ஹோட்டல் பிளாஸ்ட் ஆச்சா இல்லையா? நம்ம நிலைமைய பாத்தியா? ஹோட்டல் ஒண்ணும் பிளாஸ்ட் ஆகல, நாம தான் இப்ப பிளாஸ்ட் ஆகி நிக்கிறோம். இவன் அந்த ட்ரெயின் பையன் தானே. இவன் அந்த வாஷ்ரூம்ல இருந்து எப்படி காணாம போனான்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ராக்கி, கம் வித் மீ. அட இருங்க, நாங்களும் வருவோம். அட, என்னையும் உள்ள வரவிடுங்கப்பா. ஆனா எப்படி இது நடந்துச்சு? நான் அவங்க 4 பேரையும் லிஃப்ட்டுக்குள்ள நுழையறத பார்த்தேனே. அதுக்குள்ள எல்லாரும் எங்க நுழைஞ்சிட்டாங்க? ராக்கி, ராக்கி, என்னாச்சு பாட்டி? ராக்கி, ட்ரெயின்ல 4 பசங்க வந்தாங்களே பாத்தியா? இப்போ அவங்க எல்லாரும் இந்த லிஃப்ட்டுக்குள்ள நுழையறத நான் பார்த்தேன்பா. ஆனா லிஃப்ட திறந்ததும் அவங்க யாருமே இல்ல. அவங்க எல்லாரும் சஸ்பீஷியஸா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்ற? என்ன பாட்டி, நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அவங்க பக்கத்து லிஃப்ட்ல போயிருப்பாங்க. கன்ஃபியூஷன், அதுவும் 2 டைமா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. இதுல கண்டிப்பா ஏதோ சரியில்லை. அட, நீ போனை ஒழுங்கா செக் பண்ணுப்பா. அந்த லெஃப்ட்ல இருக்கிற கேமரால நீ என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னு ஒழுங்கா பாரு. ரெக்கார்டா? ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுமா? ராக்கி, என் கூட விளையாடாதப்பா. நீ லெஃப்ட்ல கேமராவை மறைச்சு வச்சேல, அந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிய ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னேல. பாட்டி, என்னோட போன்ல எந்த ரெக்கார்டிங்குமே இல்ல. நான் உங்ககிட்ட காட்டுறேன், இருங்க. என்ன வீடியோ இது? என்னது இது? நீ என்ன டெலீட் பண்ண? நீ எதுவுமே டெலீட் பண்ணாத. ஒண்ணே இல்ல பாட்டி, யாரோ வித்தியாசமான வீடியோ அனுப்புனாங்க. சில பசங்க லிஃப்ட் குள்ள வந்து மறைஞ்சிட்டாங்க. அது என்னன்னு தெரியல. ஆதாரத்தை அழிச்சிட்டியா? எங்க போச்சு? ஆதாரத்தை டெலீட் பண்ணிட்டேன். அட, நீ ஏன்பா டெலீட் பண்ண? அடடா, இதுதான் உண்மையான ரெக்கார்டிங்பா. அந்த பசங்க உன்னை அடிக்கடி முட்டாளாக்கிடுறாங்க. நான் உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம். பாட்டி என்ன சொல்றாங்க? சரி வா, அவங்க வெளியில போறாங்க. சீக்கிரமா வா. டாக்ஸி, இங்க வா. டிரைவர், அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணு. இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் சுத்தினாலும் பரவாயில்ல. ஆனா இந்த பசங்களோட உண்மை என்னன்றதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்ன சொல்றீங்க ஆண்டி? 12 மணிக்கு மேல என்னால டாக்ஸி ஓட்ட முடியாது. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏதோ ராத்திரி நேரத்துல சிட்டில மம்மி சுத்துதுன்னு நான் கேள்விப்பட்டேன். பயங்கரமா இருக்குமா அது? மரியாதையா நீ அந்த டாக்ஸிய இப்ப ஃபாலோ பண்ற, இல்லனா நான் போலீஸ கூப்பிடுறேன்.
ஓ நோ, எப்ப கிரீன் சிக்னல் வரும்னு தெரியலையே. மைரா, டிராஃபிக்லயே நம்ம பாதி டைம் வேஸ்ட் ஆடும் போல இருக்கே. அடடா, மும்பைல இத மாதிரி அடிக்கடி டிராஃபிக் ஜாம் நடக்கதான்ப்பா செய்யும். சரி, நீங்க இப்ப எங்க போகணும்? அங்கிள், சிட்டிக்குள்ள ஒரு பெர்ஃபார்மர் மம்மி இருக்காமே, அது சூப்பரா டான்ஸ் ஆடுதான். நாங்க அத பார்க்க தான் இப்ப போயிட்டு இருக்கோம். என்னது, மம்மியா? அது அந்த ஸ்டேடியத்துல தான் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னான். ஆனா இங்க டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்குள்ள அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடுமே. நம்மளால அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. ருத்ரா, you have to do something now. Zibaiska, Sakum, Darkum. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. Myra, Uncle Joe, ready for some fun? ஏய், நீ தானே வந்து இடிச்ச? நான் கரெக்டா தான் வந்தேன். நீ நீ தான் தான் அடிச்ச. இடிச்சேன்னு சொல்றேன்ல. நான் கரெக்டா நீ தான் தான் நின்னேன். இடிச்ச. நீ தான் வந்து திரும்ப இடிச்ச. திரும்ப சொல்ல, நீ தான் அடிச்ச. வாவ், இந்த மேஜிக்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு போல இருக்கு. சூப்பர். ஓ, ராக்கி எழுந்திருப்பா. நம்ம இங்க தூங்குறதுக்காக ஒன்னும் வரல. நம்ம அவங்க டாக்ஸிய கண்காணிக்கணும். ஆ, ஆ, அட பாட்டியம்மா, என்ன ஆச்சு? அப்படி என்ன ஆச்சுன்னு என் டாக்ஸியை உடைச்சிங்க இப்போ? ஓ, அந்த டாக்ஸி முன்னாடி தானே இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள காணாம போச்சு. நீயும் பாத்திருந்தா அந்த டாக்ஸிய உடைச்சிருப்ப. ஆமா, நிஜமாவே டாக்ஸியை காணோம். ஆனா இது எப்படி நடந்துச்சு பாட்டி? சொல்லுங்க பாட்டி. அந்த பசங்களுக்கு மேஜிக் தெரியும். நம்ம அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். Zibaiska, audience, free zone. Mummy King Sparrow, dance rock though. யார் நான் போட்ட மியூசிக் ஆஃப் பண்ணது? அவனுக்கு என்ன தெரியும்? ஓ பஸ், அது அங்க பாருங்க, அந்த சின்ன பையன் வந்துட்டான். மரியாதையா அந்த பாட்டை நிறுத்த போறியா இல்லையா? இந்த சின்ன பையன் நாம இருக்கிற இடத்துக்கு இவ்வளவு தைரியமா வந்திருக்கான். கிங் ஸ்பேரோ, ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத.
காத்துல ருத்ரா, இன்னும் நான் சண்டை போடுற அளவுக்கு ரெடி ஆகல. எனக்கு இன்னும் பவர்ஸ் அதிகமா தேவைப்படுது. அதனால உன்னை மறுபடியும் சந்திக்கிறேன். அப்ப உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது ருத்ரா. Bye bye. இதுதான் நம்ம மம்மி கிட்ட இருந்து தப்பிக்க வேண்டிய சரியான நேரம். இப்பவே உடனே நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.